வணக்கம். சென்ற பதிவிலே சென்னை ஹைகோர்ட்ல யூஜிடிஆர்பி சம்பந்தமான அத்தனை கேஸையும் ஒரே பெஞ்சு கொண்டு வந்து தீவிரமா விசாரிச்சு உடனடியாக அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் எதன் அடிப்படையில்னா ஏற்கனவே வந்த பெஞ்சு தீர்ப்பின் அடிப்படையிலே ஒரு உயர்மட்ட குழுவினுடைய முடிவே இறுதியானது. இந்த யூஜிடிஆர்பி போன்ற முக்கியமான இந்த மாதிரி தேர்வுகளை ஏன் இந்த மாதிரி அலட்சியமா நடத்துறீங்க, கேள்வி சரியா செட்டப் பண்ணல, ஆப்ஷன்ஸ் சரியா இல்ல, மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு பலவிதமான கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க போர்டே கலைச்சிடலாமே அப்படின்ற டிஆர்பி போர்டு பல கொஸ்டின்ஸ் கேட்டு இனி வரக்கூடிய தேர்வுகளில் இந்த நிலை இருக்கக்கூடாது. இது டோட்டலா அந்த கேஸ் முடிச்சு வச்சுட்டாங்க. அதே சமயத்துல மதுரை ஹைகோர்ட்லயும் கேஸ் இருக்குதுங்க. அந்த கேஸ் லிஸ்டுக்கு வருங்க. அந்த கேஸும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி சென்னை கோர்ட்டோட இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே மதுரை ஹைகோர்ட்டில் நடைபெறுகின்ற இனி லிஸ்டாக வரப்போகின்ற அனைத்து கேஸும் இதே மாதிரி ஒரு பெஞ்சின் கீழ் வந்து இதே மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் விரைவில் வந்துருங்க. அதன் பிறகு டிஆர்பி போர்டுக்கு காப்பி வரதுக்கு ஒரு 3 or 4 days ஆகும். அதை ஃபைனல் பண்ணி லிஸ்ட் வெளியிடுறதுக்கு 1 மாத காலம் அல்லது அதிகபட்சம் 2 மாத காலத்துக்குள்ள யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட்டுக்காக நடைபெற்ற இந்த யூஜிடிஆர்பியோட ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்துடும். சென்ற பதிவிலே யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நான் எஸ்ஜிடி எக்ஸாம் என்று தவறாக அந்த பதிவிலே ஆரம்பத்தில் கூறினேன். ஆனால் அந்த பதிவின் மேல் எழுத்தால் யூஜிடிஆர்பி என தெளிவாக குறிப்பிட்டு மட்டுமல்லாது இறுதியாக யூஜிடிஆர்பி சம்பந்தமான கேஸ் தான் அப்படின்னு தெளிவுபடுத்தினேன். இருந்தாலும் பல பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவின் வாயிலாக அவர்களுக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். இந்த யூஜிடிஆர்பி கேஸ் சென்னை ஹைகோர்ட்ல முடிச்சு வச்ச மாதிரி இதை பேஸ் பண்ணி விரைவிலேயே மதுரை ஹைகோர்ட்லயும் அது சம்பந்தமான அத்தனை கேஸும் முடிவுக்கு வரும். சில மார்க்ல தவற விட்டவங்க கடுமையா தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க. விட்ட இடத்த நிச்சயமாக உங்களால பிடிக்க முடியும். அடுத்த தேர்விலே நீங்கள் வெற்றி பெற விழுப்புரம் நேஷனல் அகாடமி வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.